சென்னையே விழாக்கோலம் பூண்டிருக்குல்ல. எல்லா இடத்துலையும் ரோட்டில் கலை நிகழ்ச்சிகள், ஆடல், பாடல் அப்படியே மக்கள்லாம் அலைமோதும் கூட்டம். பஞ்சு மிட்டாய் காலங்காலத்தில் 6:45 கிண்டிலேருந்து கிளம்பினான். இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடுவேன். இப்போ தான் மெசேஜ் அமைச்சிருக்கான். 92.7 பிகஃபுல்ல உங்களை மாதிரியே எப்படி வருவோம் எங்கே போவோன்னு தெரியாமல் தட்டு தடுமாறி திக்கி தெசமாரி சூச்சு மாதிரியா ஸ்டூடியோக்குள்ளே வந்து உட்காந்துருக்க பாலாஜியோட நீங்கள் இப்போ ட்ரை இருக்கிறது டேக் இட் ஈஸி. ஆனால் ஒரே ஒரு நாளைக்கு இது மாதிரி கஷ்டத்தெல்லாம் வந்து பரவாயில்ல அப்படின்னு நம்ம பொறுத்துனோம்னா 2 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஊருக்கு வரப்போகுது. 2 லட்சம் கோடி யாருக்கு? தம்பிடே இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறியா? சப்போஸ் நீ வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன்னா நீ ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்குள்ளே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 100 கம்பெனி புதுசாக வரப்போகுது. எல்லாம் நம்ம ஊர்லேயே. ஐயோ வேலைக்கு எங்கே போகிறோம், துபாயா, பாம்பேவா, அபுதாபியா அப்படிலாம் இல்லாமல் நம்ம ஊர்லேயே வந்து நிறைய கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து இப்போ தான் நிறைய சிஇஓலாம் பேசுகிறது டிவியில் பார்த்தாங்க. செம்மையா this very happy moment I am giving 1200 crores அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எவ்வளோ நம்மளுக்கு சம்பளமே வந்து இவ்வளோலாம் ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 1200 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கமிங். நோ பிகஃப் உங்க சீக்கிரமே சலுகை வரும்ன்றீங்களா? அப்பெல்லாம் இல்லை அங்கிள், நிஜமாலே தான் சொன்னேன். முள் மனசுலேருந்து சந்தோஷமா அப்பா எவ்வளோ கம்பெனி நம்ம ஊரில் வருது. ஏன்னா நாமளாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நோய்டான்றானுங்க, குஜராத்துக்கு போகணுன்றானுங்க. ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து இவ்வளோ கம்பெனிலாம் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு சம்மிட் நிறைய இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு நடத்துறதே ஒரு நல்ல விஷயம் தான் இல்லை. அவனா வந்து சினிமா ஃபங்க்ஷன் ஒண்டி தான் நம்ம ஊரில் பார்ப்போமே. அப்பப்போ இந்த மாதிரி வந்து மிகப்பெரும் விஷயம்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்ததில் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களை மாதிரியே 92.7 பிகஃபும்ல இந்த கம்பெனிலாம் வந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு எப்போது ஃபியூச்சரில் வேலை கிடைக்குமா அப்பாசியோட பேசுகிற பாலாஜியோட நீங்கள் பெண்றாக இருக்குது டேக் இட் ஈஸி. அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இதே மாதிரி நம்ம சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கர கிக்கர்ன்ற மாதிரி எல்லாம் எடுத்துச்சு போடாண்டு சம்மந்தமே நம்ம சமஜாலே நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபார் ஆல் தட் மோர் சுச்சு பிஜிக்கு அப்படின்ற மாதிரி கேளுங்கள். இது டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். கரெக்டாக சொல்லிட்டேன். Are you listening to the newly uploaded and downloaded Big FM முற்றிலும் புதுமையான நிகழ்ச்சிகள் 92.7 பிகஃபுல்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப் அண்ட் பவுடர் வழங்கும் கேட்டுக்கும் போது என்ன தெரியுமா? அதை நாங்கள் ஒரு 10 நாள் முன்னாடி மாறிட்டோம்னா டாப் 100 கலக்கல் இட்ஸாக மாறிட்டோம். டமக்கட்டப்பான் பாட்டு, தண்டனக்கா அந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போடுற குத்து பாட்டு, அதுக்கப்புறம் மெலடி பாட்டெலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 100 பெஸ்ட் பாட்டு ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் மனசு தொட்ட மெலடி பாட்டு தான் போயிருந்தோம். இப்போ அந்த பாட்டெலாம் மாற்றிட்டோம். அதே மாதிரி நிறையா புது ஆர்ஜேஸ் வந்திருக்கிறாங்க. நைட்டு வந்து 9 மணிலேருந்து 12 மணிக்கு ரகசிய சிநேகிதி அப்படின்னு சொல்லிட்டு உறவின் முறையில் இருக்கும் சிக்கல்கள், வாழ்வின் மேம்பாடு, அதை பற்றி எனக்கு பேச தெரியல, அதனால் நீங்களே கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜே ரம்யா வந்திருக்காங்க. அவங்க தான் விஜே ரம்யா முன்னாடி விஜய் டிவியில் இருந்தாங்க. இப்போ ஆர்ஜே ரம்யா இருக்காங்க. சரித்திரன் அப்படின்ற ஒரு காலங்காலத்திலே உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி கிராஸ் டாக் மாதிரி ஷோலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து கிரிகிரி, மிருதுலா இவங்கெல்லாம் பழைய ஆர்ஜே தான், இருந்தாலும் புதுசாக வேறு ஒரு ஷோ பண்ணுறாங்க. அப்புறம் விஜய் டிவியில் மிமிக்ரி பண்ணுற விக்னேஷ் கார்த்திக் வந்து ஒரு ஆர்ஜேவை சேர்ந்திருக்கார். வேறு யாரோ ஒருத்தர் ஒண்டி விட்டேன், அர்ச்சனா. ஷீ இஸ் த காமெடி டைம் அண்ட் கொக்கர கோகுமாங்க கமிங். ஷீ இஸ் ஆல்சோ ஒன் ஆர்ஜே. ஸோ இவ்வளோ ஆர்ஜே மாதிரி இருக்கும். 10 நாளாக ஷோலாம் போய் கேட்டிங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட 4 வாட்டி கேட்டாலும் என்னாச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கனாலும் எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தாக்க வந்து சப்போஸ் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிது இல்லை ஐயோ சகிக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அது பிக் எஃப்எம்ல ஒரு பேஜ் இருக்குது, ஆர்ஜே பாலாஜின்ற பேஜில் வந்து திட்டுறாதீங்க. ஏன்னா நான் ரொம்ப டீசென்ட் கை, குட் கை. பிக் எஃப்எம் 92.7 பிக் எஃப்எம் சென்னைன்னு ஃபேஸ்புக்கில் இருக்குது. முடிஞ்சா அதில் வந்து சொல்லுங்கள், ஓகேவா? நீங்கள் சொல்லி உங்களுக்கு எதாவது பிடிக்கலன்னா நாங்கள் அதை மாற்றிக்க பார்க்குறோம். எங்களுக்குமே இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல. நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்களே ஏதோ ஒன்று ஆஃபீஸில் வேலை செஞ்சு பஞ்சு மிட்டாயெல்லாம் 10 நாளைக்கு லீவ்லாம் போட்டு ஐடியாலாம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இல்லை அப்படின்னா வேறு ஐடியாலாம் யோசிப்போம். திருப்பி ஒரு 10 நாள் ரூம் தானே, அது போய் போட்டுக்கலாம் கோயம்பேடு பக்கத்தில். ஸோ எனி ஃபீட்பேக் ப்ளீஸ் கிவ் டு அஸ் அண்ட் ஆல் இந்த 92.7 பிக் எஃப்எம் சென்னை பேஜ் இந்த ஃபேஸ்புக். ஓகே, அதுக்காக விளம்பரமா அப்படிங்களா? வேறு பக்கத்து எஃப்எம்ல இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அங்கிள்? அதனால தான் நானே சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டுக்கிறது 92.7 பிக் எஃப்எம் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். 2-3 நாளாக பிக் எஃப்எம் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே குழந்தைங்களாக இருக்குது. ஒரு 30-40 குழந்தைங்க அட் அ டைம் உள்ள வந்து குட்டி சுட்டிஸ் நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் கேட்டுக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க, என்னாச்சு எதனால இவ்வளோ குழந்தைங்க வந்து அப்படின்னு பார்த்தாக்க, பிக் எஃப்எம்ல அடுத்ததாக வந்து குழந்தைங்களை வச்சு ஒரு ரேடியோ ஃபிலிம் எடுக்கிறோம். அதாவது திரைச்சித்திரம் கேட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம ரேடியோ கேட்கும்போது ஒரு ட்ராமாவோ இல்லை படமோ வந்து ரேடியோவில் கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு ரேடியோ படத்தை வந்து பிக் எஃப்எம்ல எடுக்க போகிறோம். இதில் வந்து யார் நடிக்கலாம் அப்படின்னா உங்கள் குழந்தையே நடிக்கலாம். அப்படியா அப்படி இருக்கலாம். ஆமாம் அங்கிள், ஆனால் மூஞ்சி தெரியாதே அப்படின்னு. ஏன்னா குழல் வச்சு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கலாம். சொன்னால் இங்கே பாரு 7 மணிக்கு இந்த எஃப்எம்கில் அப்போ வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் IDBI ஃபெடரல் லைஃப் இன்சூரன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பிக் எஃப்எம் எடுக்க போகிற படத்தில் உங்கள் குழந்தை நடிக்கணும் அப்படின்றத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். முதல்ல அதுக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஐயோ காசாகுமே அப்படின்னா நோ டால் ஃப்ரீ நம்பர், ₹1 கூட செலவு இல்லாமல் உங்கள் குழந்தையோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த டால் ஃப்ரீ நம்பரில் இது பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு அங்கிள் குழந்தைய ப்ளீஸ் அங்கிள் ஆளே இல்லை அங்கிள் அப்படின்னு கெஞ்சிலாம் கூடுவோம். ஏன்னா முதல்ல நல்லா ஆளே வரல. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு 2000 குழந்தைங்க வந்துருச்சு. 2000 இல்லை 25-30 வந்திருக்கும். நம்பர் என்ன தெரியுமா? 180030703395. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னால் எடுத்துக்க முடியாதுல்ல, மெதுவாக இந்த மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, 1800
30703395 இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்களது குழந்தையின் வாய்ஸை பதிவு செய்ய என் ஒன்றே அமுக்கவும் பண்ணணும். அந்த மாதிரி ஏதோ அமுக்க சொல்கிறாங்களோ அதை அமுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட வாய்ஸை டைலாக் ஏதாவது ஆண்டவர் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை கேட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வல்லுநர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையும் செலக்ட் பண்ணலாம் அப்படிலாம் யோசிச்சு செலக்ட் பண்ணுற எல்லா குழந்தைகளும் நாங்களே ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த டைம் வந்தால் இந்த படத்தில் நடிக்க வைக்க முடியும்னு சொல்லுவோம். ஓகே அங்கிள், உங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து இது பண்ணுங்க. இல்லைனா குழந்தை கிள்ளி விட்டு கட்டையை வச்சு கொக்குன்னு நடிச்சு இந்த பேசுனா வேணாம் அப்பெல்லாம் அந்த குழந்தைலாம் பாவம். ஓகே, நீங்கள் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். சுயநலம் கருதி வெளியிடுவோம் 92.7 பிகஃபுல்ல பாலாஜி என்ன வீட்டுக்கு போனால் என்னதான் டெய்லி புலம்பினே என்னத்தை டிவியில் போய் பார்க்குறது. கிரிக்கெட்டாவது விளையாடலாம் இவனுங்க. ஐபிஎல்ல கேஸ்னா அதான் இத்தனை நாளாக ஊழல் லஞ்ச லாவண்யம் இது கிரிக்கெட்டே கிடையாது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமாக தெரியும். எல்லாத்தையும் புலம்பிட்டு நம்ம டெய்லி உட்காந்து 1.5 மாதத்துக்கு பார்ப்போம்ல. இப்போ என்ன இருக்குது கிரிக்கெட் பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லைல்ல. சரி, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியா போனாலும் அது பரவாயில்ல. நைட்டு மேட்ச் நடக்கும், செம்ம ஜாலியாக உட்காந்து டிவியில் 2 மணிக்குள்ள பார்க்கலாம். அப்படி ஆனால் டொனால்ட்லாம் வந்து கமெண்டேட்டர் பக்கத்தில் உட்காந்து இருப்பார். ஆனால் பாருங்களேன், அவங்க கிளம்பி இங்கே வராங்களாம். கண்டிப்பாக 3 மேட்ச் சீரிஸாடா. சென்னையில் மேட்ச் நடக்குதான். எத்தனை மேட்ச்னு தெரியல. எத்தனை மேட்ச் நடந்தாலும் இந்தியா டெஸ்ட்டில் ஜெயிச்சிரும். அஸ்வின் 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச். அமித் மிஸ்ராக்கு தூக்க முடியாமல் தூக்கி ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. 1 டே சீரிஸில் 3-2 ஜெயிப்பாங்க. ரோஹித் சர்மா 3 வாட்டி 200 அடிப்பான். ஏன்னா இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள நடக்கிற சீரிஸ்லாம் இந்தியாவில் ஒரு 450 அடிக்க முடியும். திருப்பி ஒரு மேட்ச் ஏபிடியில் சேர்த்து சேஸ் பண்ணுவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் பார்த்தா அது சீரிஸே இருக்காது. முதலே தெரிஞ்சிடும் என்ன இந்தியாவுக்குள்ளே வந்து ஸ்பின்லாம் எவனால் ஆட முடியும். ஆனானப்பட்ட ரிக்கி பாண்டிங் சிவாவாலே ஆட முடியும். இப்போ இருக்கிற டீம்லலாம் மொத்தமே 3 பிளேயர் தான் நம்மளுக்கு தெரியும். மீதியெல்லாம் எவன் வரான் எவன் போகிறான். நைட்டு தான் விளையாட்டு மேட்ச். நைட்டு கிரிக்கெட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை, டிவியில் எதுவுமே இல்லை. அங்கிள் ஏன்டா வீட்டுக்கு போய் டிவி பார்க்குற வேறு தான் பண்ணுறீங்களா? வேறு என்ன பண்ணுறது சென்னையில்? நான் ஏற்கனவே சொன்னல ஒரு இடம் இருக்குது, போய் துப்பாக்கி சுடுற போட்டிலாம் விளையாடலான்னு சொல்லிட்டு நுங்கும் பக்கத்தில். அதுக்கு போகலாமா? பஞ்சு மிட்டாய் மண்டே ஆட்டுறான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த துப்பாக்கி சுடுற இடம் என்ன தெரியுமா, உடம்புல ஃபுல்லாக வந்து அந்த இது போட்டுப்போம், ஜாக்கெட்லாம் போட்டு லேசர் கண்ணை வச்சு இருட்டுக்குள்ளே கொயின்னு சுட்டுனே இருக்கணும். 300 ஒரு ஆளுக்கு. இவ்வளோ ஜாஸ்தியாக அப்படின்னீங்களா? ஆனால் 5 பேராக போனீங்கன்னா தலைக்கு 300 வந்துன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி இதாகிடும். ஒரு ½ hour ஜாலியாக விளையாட்டினா சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடலாம். நான் போய் அதை விளையாட முடியுமா பார்க்குறேன். மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பார்க்குற வைக்கலும். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இது பாலாஜி சிங் டாடா பாபாய் குட் நைட், கிரேட் நைட் டொரண்டன். அதுக்கு முன்னாடி வந்து இது சொல்லி ஆகணும்ல, உதயம் பருப்பு வகைகளும் அதுக்கப்புறம் வந்து பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸும் பவுடர் தான் இந்த ஷோவை பவர் பண்ணுறாங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க பஞ்சு மிட்டாய் இன்னும் கொஞ்சம் நான் பேசினா டொரண்டை சொல்லிட்டல. அப்போ டாடா பாபாய். பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து வில்லன் கொலை பண்ணா கோர்ட்டில் போய் சாட்சி சொல்கிற ஹீரோ நாய். ஹீரோ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவனை துரத்தி ஹீரோயின் குளிச்சு நிற்கிற பாத்ரூம்லேருந்து அவளை வெளில வர வச்சு 2 பேரும் ரோலிங்கில் இருக்கும்போது வெக்கப்படுற ஹீரோயின் நாய்க்கு அப்புறம் 3வது கேட்டகரியில் இருக்கிற நாய் தான் வில்லன் நாய். 92.7 பிகஃபுல்ல பாலாஜியோட டிகிடிசி கேட்டு இருக்கும்போது காலகாலமாக நம்ம பார்க்குற தமிழ் சினிமாவில் விலங்குகளை எந்த அளவுக்கு கௌரவப்படுத்துகிற மாதிரி காட்சிகள்லாம் இருந்திருக்கு, எந்த அளவுக்கு பயங்கரமாக பயன்படுத்தி நம்ம அதை பார்த்துருக்கோம் அப்படின்றதான் இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து லூஸ் டாக்கில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் இந்த வில்லன் நாய் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த எதுவுமே பண்ணாது, தண்டத்துக்கு இருக்கும் அப்படின்றது தான் இந்த வில்லன் நாயோட மாபெரும் அடையாளமே. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கொடூரமாக பயமாக இருக்கும். 7 அடிக்கு இருக்கும். 10 கிலோ கறியை வந்து அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடும். கருப்பு கலரில் 2 பைனாகுலர் மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டு அது கடைசி வரைக்கும் முறைச்சினே இருக்குமே தவிர ஹீரோ முதல் வாட்டி வீட்டுக்கு வரும்போது டைகர் கோ கோன்னு. இதில் முக்கியமான விஷயம், எல்லா வில்லனோட நாய்க்கு பேரும் டைகர் தான். நாய் பேரு டைகர். அந்த டைகரும் எதுவுமே பண்ணாது. ஹீரோ வரும்போது பாயும், ஆனால் பொக்குனா வாயில குத்துறேன்னு அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு உட்காந்துரும். வெரி மொக்க டாக் ஆஃப் த வில்லன் டாக். நாய்க்கு அடுத்த கேட்டகரியில் தமிழ் சினிமாவில் 2 விலங்கு இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போற விலங்கு தான் குதிரை. எத்தனை படத்துல இந்த குதிரை ஹீரோக்காக அழற காட்சி நீங்க பார்த்திருக்கீங்க? நான் 2 படத்துல பார்த்திருக்கேன். 2மே ஆனா ரஜினி படம் தான். ஒன்னு அந்த சிவா படத்துல ரஜினி வந்து போன்னு விரட்டும் போது குதிரை அழுவும், அப்படியே விரட்டாத அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் முத்து படத்துல பொன்னம்பலம் ஏறி வண்டியில உட்காந்தோன்னா குதிரை கண்ணிலேருந்து தாரதாரியா தண்ணி ஊத்தும். அந்த படத்துல யானையும் அழுவுன்றீங்களா? யானை கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். ஆனால் இப்போதைக்கு குதிரை கேட்டகரி தானே. இந்த குதிரை தமிழ் சினிமாவில் பண்ணாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இந்த மாதிரி அழுதுருக்குன்னு சொல்லல. அதே மாதிரி கண்ணடிக்கிற காட்சிகள்லாம் குதிரை கண்ணடிக்கும். அதுக்கப்புறம் வந்து திருடும். ஹீரோயின் வந்தால் ஈவ் டீசிங் பண்ணும். ஹீரோயினோட முதுகுலேயே கும்முன்னு போய் குத்தி அவள் வந்து ஹீரோ மேலே விழும்போது அதை பார்த்து ரசிக்கும். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த உலகத்திலேயாவது குதிரை இதெல்லாம் பண்ணுவான். இன்னும் ஜாஸ்தியாக ராமநாராயணன் அவரோட படத்துலாம் வந்து துர்கா, அதுக்கப்புறம் இன்னும் தேவி ஷாம்லி வச்சு ஒரு 173 படம் ஒரே நேரத்தில் வந்து அந்த எல்லா படத்துலையும் பார்த்தாக்க இந்த குதிரை தான் கீ கேண்டிடேட்டாக இருக்கும். வில்லனோட இடத்துக்கு போயிட்டு அவனுக்கே தெரியாமல் குதிரை ஒழிஞ்சிக்கும். சின்ன குழந்தை ஒழிஞ்சிக்கும், கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனால் குதிரை ஒழிஞ்சிக்கிட்டா யாருமே கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. இதே மாதிரி இன்னும் யானை, கரடி, எருமாடு, பாம்பு இதெல்லாம் நிறைய பாக்கி இருக்குது. இது 92.7 பிகஃபுல்ல லூஸ் டாக் ஆஃப் த விலங்குகள் ஸ்பெஷல். டேக் இட் ஈஸி வித் பி பாலாஜி, பவர்ட் பை பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கரெக்டாக சொல்லிட்டேன். ஒரு பாம்பு அதோட ஓனரை காப்பாற்றுறதுக்காக இரும்பு சங்கிலியை அதோட வாயாலேயே கடிச்சு திறந்து அதனால அந்த பாம்புக்கு வாயில ரத்தம் வந்தது பார்த்துருக்கீங்களா?
பித்துக்குழி என்னடா பேசுகிறீங்களா? நிஜமாலே தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு படத்தில், தமிழ் படத்தில் ஹீரோயினை வந்து இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டுருவாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்து அதோட புத்துல வந்து பால் ஊற்றின ஒரே அக்கா இந்த அக்கா தானே, இவங்க போய் கட்டி போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு தன் உயிரையும் பொருட்படுத்தாது அந்த வாயை வச்சு அப்படின்னு போய் அந்த இரும்பு சங்கிலியை திறந்து அப்படியே அந்த ஹீரோயினை காப்பாற்றும் போது அந்த பாம்பு வாயெல்லாம் ரத்தமாக வரும், பல்லெல்லாம் ஈரெல்லாம் வீங்கி போது நாகராஜா ஏன் நாகராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினும் பாம்பு கட்டி பிடிச்சி அழுகிற காட்சி இருக்கே. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து தமிழ் சினிமாவில் விலங்குகளை எந்த அளவுக்கு போட்டுற மாதிரி காட்சிகள் இருக்கு, எத்தனைலாம் நம்ம பார்த்து மெய் செலுத்து போயிருக்கோம் அப்படின்றது தான் ஒவ்வொன்றா வந்து இந்த லூஸ் டாக்ல சொல்லுகிறோம். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் நாய், குதிரை ரெண்டு முடிஞ்சு போச்சு. முக்கியமான மூணாவது அனிமல் தான் இந்த பாம்பு. பாம்புக்கு என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்குது, பாம்பு இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் சொல்கிற வரைக்கும் நம்ம காலகாலமாக நம்பிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் எதுனால அப்படின்னு பார்த்தா சினிமானால தான். எங்கேயோ ஒரு 500 கிலோமீட்டருக்கு தள்ளி அந்த ஹீரோயின் நாகராஜா அப்படின்னு கத்தினாலும் புத்துக்கு உள்ளேந்து, அது புத்து வெளில இருந்தால் கூட பரவாயில்ல, புத்துக்கு உள்ள சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் இருக்கிற அந்த பாம்பு அதுக்கப்புறம் ஒரு 500 கிலோமீட்டர் அந்த குரலை கேட்டு கரெக்ட் டைரக்ஷனில் போகிறத பார்த்துருக்கீங்களா? ஆனால் பாம்பு காதே கிடையாது, பாம்பு காதே கேட்காதுன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கவரி சேனல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே. என்னதான் பாம்பு கெட்டது விஷமுடையதா இருந்தாலும் இந்த ஹீரோவோ ஹீரோயினோ வளர்க்குற பாம்பு மட்டும் ரொம்ப ரொம்ப சாதுவா, ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு வாயில கூடிய சுமந்துட்டு சாமான் வாங்கிட்டு வர பாம்பு பார்த்துருக்கீங்கல்ல, அது ஹீரோயின் வளர்க்குற பாம்பா இருக்கும். அதுதான் வந்து ஹீரோயினுக்கு காவம் தான் இருக்கும். அந்த பாம்பு ஒரு நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கும் போது இந்த வில்லன் வந்து அந்த ஹீரோயினை கபலீகரம் பண்ணிடுவான். திரும்பி வந்த பாம்பு பார்த்து கதறி கதறி அழு. அதுக்கப்புறம் வந்து நாகலிங்கத்தை கச்சக் பச்சக்குன்னு கக்கும் அப்படின்னுவாங்க. 250 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது கிடைக்கும்னு சின்ன வயசுல நினச்சி ஐயோ பாம்பு நாகலிங்க நம்ம எடுத்துன்னு வந்து ஓடி வந்துடணும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அப்பா அந்த நம்பிக்கை போவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சீக்கிரமே ஏதாவது ஒரு பாம்பு படம் வந்தால் திருப்பி வந்துடும். முக்கியமாக வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குமே. எத்தனை பாம்பு எவ்வளோ வில்லனை கரம் வச்சு துரத்தி வந்து தொக்கு தொக்குன்னு கொத்திருக்கு. கொத்தினதுக்கப்புறம் அந்த பாம்பு மூஞ்சில ஒரு சந்தோஷத்தை வேற காட்டுவாங்க. பாம்போட மூஞ்சிலேயே நவரசத்தையும் வர வச்ச மாதிரி எக்கச்சக்க படத்தை நம்ம பார்த்து வியந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ் பாக்கி இருக்கு. 92.7 பிக் எஃப்எம்ல விலங்குகள் ஸ்பெஷல் டேக் இட் ஈஸி பவர்ட் பை பொன்வண்டு சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் அண்ட் உதயம் பருப்பு வகைகள். நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்ச, கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச, சண்டை போட தெரிஞ்ச, சேஸ் பண்ண தெரிஞ்ச, இன்ஃபேக்ட் உணர்ச்சிகளை கொட்டக்கூடிய ஒரு பயங்கரமான நடிகர் யாருன்னா டபால்னு நீங்க யார் சொல்லுவீங்க? டான்ஸ், கிரிக்கெட் எல்லாம் சாந்தனு அப்படின்றீங்களா? 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுக்கும்போது அது கிடையாது. என்ன தெரியுமா, சாயங்காலத்துல பேசினிக்கிறது வந்து தமிழ் சினிமாவில் காலாகாலமா நம்ம விலங்குகள்லாம் எப்படி பார்க்குறோன்றதான். நாயை எப்படி காட்டுறாங்க, சிங்கத்தை எப்படி காட்டுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமாக பாம்பு, குதிரைலாம் எப்படி வந்துன்னு பார்த்தா அந்த கேட்டகரியில் அடுத்ததாக இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தாக்க வந்து யானை. எவ்வளோ படத்தில் யானை டான்ஸ் ஆடி இருக்கு பார்த்தீங்க. யானை மாமா கணேச மாமா அப்படின்னா அந்த யானை வந்து இந்த பீட்டுக்கு தவிர ஜிக்கு சக்கர சக்க சக்கர ஜுக்கான ஆடுவே பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தை பாடுற சகிக்க முடியாத பாட்டுக்கெல்லாம் அந்த யானை ஒண்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எந்தூசியாஸ்டிக்காக டான்ஸ் ஆடுறதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடுற யானை பார்த்துருக்கீங்களா? ஒரு கிராஃபிக்ஸில் வருமே. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் இருந்தது. யானை வந்து கிரிக்கெட் பேட்டை வச்சு ஜொங்கு ஜொங்குன்னு அடிக்கும். அந்த கிரிக்கெட் விளையாடி இருக்கு. அதே மாதிரி எந்த படத்தில் அழுதுருக்கா? எனக்கு நல்லா தெரிஞ்ச முத்து படத்தில் யானை வந்து இந்த கோயில் வாசல் நின்று கதறி கதறி அழும். விடுகதையா அந்த பாட்டோட ஆரம்பமே யானை அழுது தான். யானை அழுதுருக்கு, டான்ஸ் ஆடி இருக்கு, கிரிக்கெட் விளையாடி இருக்கு, எப்பெல்லாம் ஃபைட் பண்ணிருக்கு, சேஸ் பண்ணிருக்குன்னா அது காலகாலமாக நீங்கள் அந்த இந்த படம் வந்து அண்ணன் தம்பியாக வருமே, கமல் தான் வந்து அண்ணன், யானை தான் தம்பி. ஐயோ ராம் லக்ஷ்மண், அதில் லக்ஷ்மண் யாரு? அந்த யானை தானே. எவ்வளோ வாட்டி வில்லனை துரத்தி முதுகுலேயே முட்டி சண்டைலாம் போட்டு கோர்ட்லேயே போய் தள்ளும். சட்டத்து முன்னாடி ஒப்படைக்கிறது வந்து ஹீரோ தான் பண்ணுவான்னு கிடையாது, அந்த யானையும் பண்ணுன்ற அளவுக்கு சட்டத்தையும் நியாயத்தையும் மனிதத்தையும் காப்பாற்றுற ஒரு மாபெரும் விலங்காக தான் யானை சினிமாவில் வந்துருது. இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக மாணிக்க யானை கண்ணடிக்கும், ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கும். கடைசியில் தன்னோட எஜமானனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இடுப்புலேயே ஒரு குத்து வாங்கி அந்த மலையில் சரிஞ்சு விழுந்து மாணிக்கம் போகுமே. இன்னும் இந்த கேட்டகரியில் குரங்கு, காலமாடு, செம்மறி ஆடெலாம் இருக்குது. ஆனால் வந்து நீட்டி முழங்கி போயினே இருக்குன்றதுனால இப்போதைக்கு இந்த கேட்டகரி மூடி வச்சுட்டு வேறு எதை பற்றி பேசலாம். நீங்கள் கேட்டுங்கிறது 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டு டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர் இஸ் வாட் இஸ் த அஃபிஷியல் ப்ரொனன்சியேஷன் இஸ் ஆல் அபவுட். லஞ்சம் வாங்குவதில் தகராறு, நடுரோட்டில் ஏட்டு இன்ஸ்பெக்டர் துணிகர மோதல், சென்னையில் பரபரப்பு. செம்மையாக பஞ்சு கீழே இருந்தா 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது பார்த்தீங்களா நேற்றுக்கு செம்ம சண்டையா. ஏட்டு வந்து சொல்கிறாரு, என் கிளைண்ட் எப்படி லஞ்சம் வாங்கி நீங்கள் கூட்டு போகிறீங்க, இன்ஸ்பெக்டர் அது ஏன் கிளைண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே சண்டை போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுனா ஒரு 4 நாள் வெயிட் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வீடியோ வரும். இன்ஸ்பெக்டர் ஏட்டு எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு 12 ஹவர்ஸ் பேசுவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பொறுமை போயிடும், வேறு ஏதாவது சண்டை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் பாருங்களேன் அங்கிள், கவர்மெண்ட் ஊழியர்கள் 2 பேர் ரோட்டில் கட்டி பிறந்து சண்டை போட்டதுனால தான் இந்த லஞ்சம் வாங்கினதே நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு வந்து இப்போ எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்ம காரியம் சாதிச்சுக்கணும்னா காசே இல்லாமல் போயிட்டு சார் எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா இந்தாங்க சார் எடுத்துட்டு போங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அது நியூசிலாண்டில் வேணா அப்படி கிடைக்கும் அப்படின்றீங்களா? ஆமாம் அங்கிள். ஆனால் நம்ம ஊரில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ₹1 ₹2 அதெல்லாம் எப்போ எந்த காலத்தில் எவ்வளோ
ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா அப்படின்னு நம்ம எதுவுமே கொடுக்காம ஒரு காரியத்தை சாதிச்சிக்கிட்டோம் அப்படின்னா சத்தியமாக நம்ம மினிஸ்டர் சொந்தக்காரங்களா தான் இருக்கணும். மற்றபடி வந்து எனக்குலாம் தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து லைசன்ஸ் நான் தான் போய் வாங்கினேன். என்ன எப்படி எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்றீங்களா? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? அதோட ஒரு 10 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணேன். ஹலோ ஐ மீடியா அப்படின்னு சொல்லலாம் வந்து பேசி அதுக்கப்புறம் வந்து சந்தமே இல்லாமல் எனக்கு போயிட்டு ஓட்டெல்லாம் காமிச்சிட்டு உனக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே வாங்கியிருப்போம். கொடுக்குற நம்மளுக்கும் கூச்சமே கிடையாது. இது ரேடியோவில் வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன்றீங்களே. நான் சொல்லும்போது ஒரு 100 பேர் சேமிப்பின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரே தைரியத்தால் தான் இதை சொல்ல முடியுது. இதே வேறு ஏதாவது நாடு லஞ்சம் கொடுத்து சொன்னால் அப்படியே கபாலில் வெட்டிடுவாங்க அப்படிலாம் தான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து நல்லவங்களாம் நினச்சினே கொடுப்போம். பாரு இப்படி வாங்குறானுங்களேன்னு. ஆனால் வாங்குற எல்லாரையும் நம்ம திட்டினே இருப்போம். ஆல் ஆஃப் அஸ் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஒன்லி. பஞ்சு சொன்னால் இதை வச்சு ஒரு லூஸ் டாக் ஒரு 2 மணி நேரம் பேசலாமேன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாத போது நீட்டி முழக்கி இதை பற்றி பேசலாம். இப்போது இது போதும். பக்கத்தில் வேறு பஞ்சு மிட்டாய் நோயின்றான். எதுனா உனக்கு பசி காமிச்சிச்சு பொழுது நீ கேட்டு நிற்கிறது 2 போலீஸ்காரர்கள் சண்டை வீடியோ எப்போ வாட்ஸ்அப்பில் வரும்னு எதிர்பார்த்துங்கிற பாலாஜியோட டிடிசி டாக்கன் டைப் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் மற்றும் பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸ் அண்ட் பவுடர். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. இன்னும் வீட்டுக்கு போனால் என்ன டெய்லி புலம்பினே என்னத்தை டிவியில் போய் பார்க்குறது? கிரிக்கெட்டாவது விளையாடலாம் இவனுங்க. ஐபிஎல்ல கேஸ்னா அதான் இத்தனை நாளாக ஊழல் லஞ்ச லாவண்யம் இது கிரிக்கெட்டே கிடையாது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமாக தெரியும். எல்லாத்தையும் புலம்பிட்டு நம்ம டெய்லி உட்காந்து 1.5 மாதத்துக்கு பார்ப்போம்ல. இப்போ என்ன இருக்குது கிரிக்கெட் பார்க்குறது? எதுவுமே இல்லைல்ல. சரி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியா போனாலும் அது பரவாயில்ல. நைட்டு மேட்ச் நடக்கும். செம்ம ஜாலியாக உட்காந்து டிவியில் 2 மணிக்குள்ள பார்க்கலாம். அப்படி டொனால்ட்லாம் வந்து கமெண்டர் பக்கத்தில் உட்காந்து இருப்பார். ஆனால் பாருங்களேன் அவங்க கிளம்பி இங்கே வராங்களாம். கண்டிப்பாக 3 மேட்ச் சீரிஸாடா. சென்னையில் மேட்ச் நடக்குதான். எத்தனை மேட்ச்னு தெரியல. எத்தனை மேட்ச் நடந்தாலும் இந்தியா டெஸ்ட்டில் ஜெயிச்சிரும். அஸ்வின் 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச். அமித் மிஸ்ராக்கு தூக்க முடியாமல் தூக்கி ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. 1 டே சீரிஸில் 3-2 ஜெயிப்பாங்க. ரோஹித் சர்மா 3 வாட்டி 200 அடிப்பான். ஏன்னா இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள நடக்கிற சீரிஸ்லாம் இந்தியாவில் ஒரு 450 அடிக்க முடியும். திருப்பி ஒரு மேட்ச் ஏபிடியில் சேர்த்து சேஸ் பண்ணுவாங்க. செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கிரிக்கெட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் பார்த்தா அது சீரிஸே இருக்காது. முதலே தெரிஞ்சிடும் என்ன இந்தியாவுக்குள்ளே வந்து ஸ்பின்லாம் எவனால் ஆட முடியும். ஆனானப்பட்ட ரிக்கி பாண்டிங் சிவாவாலே ஆட முடியும். இப்போ இருக்கிற டீம்லலாம் மொத்தமே 3 பிளேயர் தான் நம்மளுக்கு தெரியும். மீதி எல்லாம் எவன் வரான் எவன் போகிறான். நைட்டு தான் விளையாட்டு மேட்ச். நைட்டு கிரிக்கெட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை. டிவியில் எதுவுமே இல்லை அங்கிள். ஏன்னா வீட்டுக்கு போய் டிவி பார்க்குற வேறு தான் பண்ணேன்றீங்களா? வேறு என்ன பண்ணுறது? சென்னையில் நான் ஏற்கனவே சொன்னல ஒரு இடம் இருக்குது. போய் துப்பாக்கி சுடுற போட்டிலாம் விளையாடலான்னு சொல்லிட்டு நுங்கும் பக்கத்தில். அதுக்கு போகலாமா? பஞ்சு மிட்டாய் மண்டே ஆட்டுறான். ஸோ இன்றைக்கி வந்து அந்த துப்பாக்கி சுடுற இடம் என்ன தெரியுமா? உடம்புல ஃபுல்லாக வந்து அந்த இது போட்டுப்போம். ஜாக்கெட்லாம் போட்டு லேசர் கன் வச்சு இருட்டுக்குள்ளே கோயின்னு சுட்டுனே இருக்கணும். 300 ரூபா ஒரு ஆளுக்கு. இவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னீங்களா? ஆனால் 5 பேராக போனீங்கன்னா தலைக்கு 300 ரூபா வந்துன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி இதாகிடும். ஒரு ½ hour ஜாலியாக விளையாட்டினா சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடலாம். நான் போய் அதை விளையாட முடியுமா பார்க்குறேன். மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பார்க்குற வைக்கலும். உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இது பாலாஜி சிங் டாடா பாபாய் குட் நைட். கிரேட் நைட். அதுக்கு முன்னாடி வந்து இது சொல்லி ஆகணும்ல. உதயம் பருப்பு வகைகளும் அதுக்கப்புறம் வந்து பொன்வண்டி டிடர்ஜென்ட் சோப்ஸும் பவுடர் தான் இந்த ஷோவை பவர் பண்ணுறாங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க பஞ்சு மிட்டாய் கோவம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேசணும்னா சொல்லிட்டு அப்போ டாடா பாபாய்.